வரலாறு படைத்தார் ஜோஸ் பட்லர். அதிக ரன்களை குவித்து அசத்தல். T20 உலகக்கோப்பை 2026 தொடரின் 4வது லீக் போட்டியில் மும்பை மைதானத்தில் நேபாள அணிக்கு எதிராக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் ஜோஸ் பட்லர் 13 ரன்களை எடுத்திருந்தபோது T20 உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் எடுத்தோர் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்தார். விராட் கோலி 1292 ரன்களுடன் முதலிடத்திலும், ரோஹித் சர்மா 1220 ரன்களுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். ஜோஸ் பட்லர் 1017 ரன்களுடன் 3வது இடத்திலும் இருக்கிறார். மஹிலா ஜெயவர்தனே 1016 ரன்களுடன் 4வது இடத்திலும், டேவிட் வார்னர் 984 ரன்களுடன் 5வது இடத்திலும் இருக்கின்றனர். இறுதியில் ஜோஸ் பட்லர் 17 பந்துகளில் 26 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். மற்றொரு ஓபனர் பிலிப் சால்ட் 1 ரன்களை மட்டுமே எடுத்தார். ஒன் டவுன் பேட்டர் ஜேக்கப் பெத்தல் 35 பந்துகளில் 4 பவுண்டரி 4 சிக்சர்கள் உட்பட 55 ரன்கள் குவித்தார். மேலும் கேப்டன் ஹாரி புரூக்கும் 32 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து ஸ்கோரை கிடுகிடுவென உயர்த்தினர். டாம் பண்டன் 2 ரன்களும், சாம் கரன் 2 ரன்களும் ஆகியோர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இறுதிக்கட்டத்தில் ஒரு பேட்டர் அதிரடி காட்டியதால் தான் 175 ரன்களுக்கு மேல் அடிக்க முடியும் என கருதப்பட்ட நிலையில் 7வது இடத்தில் ஆடிய வில் ஜாக்ஸ் 18 பந்துகளில் 1 பவுண்டரி 4 சிக்சர்கள் உட்பட 39 ரன்கள் குவித்து அசத்தினார். இதனால் இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 184 ரன்களை எடுத்தது.